கதை தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. போவாஸ் யாருடைய பிள்ளை? ராகாபாகிய வேசின்னு ஒருத்தி இருந்தா பாருங்க. எரிகோ மதில் சுவர் மேல குடியிருந்தவள். அந்த ஊரே அழிக்கப்பட்ட போது இவ மட்டும் காப்பாற்றப்பட்டா. ஏன்னா இவ இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செஞ்சான்னு சொல்லி காப்பாத்தினாங்க அவளை. அவள் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவளுக்கு பிறந்தவள் தான் போவாஸ். நீங்க நினைக்கலாம், ஒரு வேசிக்கு இப்படி ஒரு பிள்ளையா? ஒரு வேசிக்கு இப்படி ஒரு சிறந்த ஆண்மகனா? சில நம்ம ஊருக்காரங்க ரொம்ப பெரிய கில்லாடிங்க சொல்ல தெரியாது பிரதர், ஃபேமிலி ரொம்ப மோசம். உங்களுக்கு ஹிஸ்டரி தெரியாது. உங்களுக்கு ஹிஸ்டரி தெரியுமா? உங்களுக்கு எனக்கு தெரியும் ஹிஸ்டரி. ஆமா, உங்க ஹிஸ்டரி அது நீங்களா? அது ஹிஸ்டரியை மாத்திரவரை எனக்கு தெரியும். எப்பேற்பட்ட கேவலமான ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கேவலமான காரியம் நடந்திருந்தாலும் சரி வாழ்க்கையில, அதையெல்லாம் மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். அதெல்லாம் மாற்றி அந்த ராகாவினும் வேசியினிடத்துல பிறந்தவன் தான் போவாஸ். இந்த போவாஸுக்கு பிறந்தவன் தான் ஓபேது. ஓபேதுக்கு பிறந்தவன் தான் ஜெசி. ஜெசிக்கு பிறந்தவன் தான் தாவீது. இந்த தாவீதின் வம்சத்துல வந்தவர் தான் இயேசு. அப்ப ராகாவும் ரூத்தும் எல்லாருமே இயேசுவுக்கு பாட்டிமார்கள் ஆயிட்டாங்க. கர்த்தர் உடைந்து போன, நொறுங்கி போன, கெட்டு போன, அழுகி போன, நம்பிக்கையே இல்லைன்னு இருக்கிற சுக்குநூறாய் போன வாழ்க்கைகளை எடுத்து அற்புதமானதாக்குகிறார். ஏன்னா அப்படி ஆக்கும் போது மகிமை எல்லாம் கர்த்தருக்கு போய் சேருகிறது. அன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை சுக்குநூறா இருக்கலாம், ஒண்ணு இல்லாம இருக்கலாம், கீழே கிடக்கலாம், நொறுங்கி போயிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை எடுத்துதான் அற்புதமானதாக பனைய இருக்கிறார் கர்த்தர். உள்ளத்துல கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்களை அளவற்ற விதத்தில் ஆசீர்வதிப்பார். ரூத்தை போல நீங்கள் இருப்பீர்கள். கண்ணீர் விடுகிற பெண்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்துல எனக்கு யாரும் இல்லையே, ஆதரவு இல்லையே, பிழைப்பென சாவனோன்ற இருக்க பெண்களுக்கு சொல்றேன், எங்கிருந்து நீங்கள் கேட்டுக்கொள்ள நான் சொல்றேன், பிழைப்பீர்கள். கர்த்தரை நம்புங்கள், வீண் போக மாட்டீர்கள்.